புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லாருடைய மனசுலயும் ஒரு தெய்வீக பலம், தெய்வீக ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு ஈடில்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க? மாதம் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி, தெய்வீக பலம் எங்கேயுமே பரவி கிடைக்குன்னு சொல்லலாம். புரட்டாசி மாசத்துல மீன ராசி அன்புகள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் இந்த காலத்துல கிடைக்கிறதுக்குன்னு சொல்லலாம். வரவும் செலவும் சில நேரம் சாதகமா இருந்தாலும் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிநாதன் குருவும் இந்த காலத்துல உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்கிறாங்க. இது வரைக்குமே நிறைய செலவுகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவு பின்னாடியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு சில வாய்ப்புகள் இந்த காலத்துல கிடைக்கிறதுக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து புரட்டாசி மாசத்துல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. இது கால புருஷனோட அங்கமைப்புல 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. பெரும்பாலும் மீன ராசி அன்புகள் ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்க. மீனராசி அன்பர்கள்ட்ட பேச்சு ஜெயிக்குங்கிறது ஒரு ஆகாத காரியம்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு திறமைங்கிறது மற்றவங்க எல்லாருமே கவர்ந்தெழுத்துட்டோம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஒரு எளிதாக கணக்கு போட தெரிஞ்சவங்க. மீன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கற்பனை வளங்கிறது அதிகமாக இருக்கும். கூடவே தயாளு குணம், பொறுமை, தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய திறமைசாலிங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னுடைய கஷ்டமாக நினைப்பாங்க. மற்றவங்க யாராவது துன்பத்தில் துயரத்தில் இருந்தால் கூட தனக்கு அந்த துன்பம் நேர்ந்தால் எப்படி பாதிக்கப்படுவோங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கிறது இவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். இதனாலேயே மற்றவங்க மேலே ஒரு கருணையோடு இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் குறும்புத்தனங்கிறது இல்லாமல் இருக்காது. சிறுப்பிள்ளத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு உங்களுக்கு நீங்களே சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதாவது நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆறுதல் தேட வருவாங்க. குடும்ப விஷயங்களை கூட பகிர்ந்துக்குன்னு நினைப்பாங்க. அதுவே பின்னாடி உங்களுக்கு சிக்கல்லையும் அவங்க மாட்ட வச்சுட்டு தான் போவாங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்க. பெரும்பாலும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர்கிட்ட அன்பாக பழகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக விலகவும் செஞ்சுடுவீங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரகசியங்கிறது மறைச்சு வைக்க தெரியாது. மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கொட்டிடுவீங்க. இது எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்கள். மீன ராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே உங்களால் உங்கள் உழைப்பால் சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைச்சிருக்குது. பண வருமானங்கிறது சில நேரம் தடுமாற்றம் இருந்தாலுமே வாழ்க்கை தரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டன்னு உயரக்கூடிய நிலைமை தான். அதே மாதிரி மீன ராசி அன்புகள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வு சிறப்படைவாக இருந்தாலும் உறவினர் வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மன ரீதியான போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் வாக்கு வன்மையால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துடுவீங்க. மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்கள் சுகபோகமான வாழ்வு அமையும்னு சொல்லலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மன வாழ்க்கை அமையும். திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமையும். மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்வில் உங்கள் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு. பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்களுடைய உழைப்பால் அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம். மீன ராசி அன்புகள் பெரும்பாலும் நீங்கள் மூத்த பிள்ளையாகவே இருந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து குடும்ப பொறுப்பு இல்லாமல் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பீங்க. இதனால என்னவோ குடும்ப பொறுப்பு இல்லாமல் சின்ன வயசில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சதால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களால் கொண்டு வர முடியும். பெரும்பாலும் மீனராசி அன்புகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தாலுமே செலவு தான் நீங்கள் அதிகமாக செய்வீங்க. சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்களுக்கு குறைவு தான். நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, வரவும் செலவும் இந்த காலத்தில் உங்களுக்கு சமமாக தான் இருக்கும். ஏன்னா 7 சனியோட காலம் உங்களுக்கு இருக்கிறதால தொடர்ந்து பண வருமானம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா பின்னாடியே செலவு வரக்கூடிய சூழ்நிலை தான். ஆரோக்கிய விஷயத்தில் தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக தான் இருந்துக்கணும். வீண் செலவு எல்லாமே குறைச்சிக்க பாருங்கள். நெருங்கிய உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு எதிர்வினையாக திரும்பக்கூடிய வாய்ப்பு, ஒற்றுமை எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து போகிறதா இந்த காலத்தில் உங்களுக்கு சால சிறந்தது. பொதுவாகவே பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் இந்த காலத்தில் பொறுமை நிதானங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு தேவைப்படுது. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இது வரைக்குமே ஒரு சிலருக்கு ஒரு தோல்வியான சூழ்நிலை தான் கடந்திருப்பீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு திருமண முயற்சி எல்லாமே சாதகமாக அமையும். கொஞ்சம் வீண் அலைச்சல் எல்லாமே தவிர்த்துக்க பாருங்கள். இது உடல் நலத்துக்கு கொஞ்சம் பாதிக்கப்படலாம். அதனால் அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும் ஒரு வெளியூர் பயணங்களோ அலைச்சலோ கொஞ்சம் மேற்கொள்ள பாருங்கள். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் இது வரைக்குமே ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பேச்சுவார்த்தை மூலமாகவே ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கக்கூடிய சூழ்நிலை தான்.
இனி திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சுமூகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒருவர் புரிஞ்சு செயல்பட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். கொஞ்சம் இந்த காலத்தில் வம்பு வழக்கு இல்லாமல் உங்களை தேடி வரலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டு வர பாருங்கள். உத்தியோக ரீதியாக பொறுத்த வரைக்குமே சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கிறாங்க. இதனால உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலுமே ஒரு நல்ல பேரை எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. நியாயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஊதிய உயர்வா, சம்பள உயர்வா, இது எல்லாமே தாமதமாக தான் கிடைச்சிருக்கும். கூட வேலை செய்கிற பணியாட்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக தந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசை புண்படுற மாதிரி தான் நடந்திருப்பாங்க. இனி உங்களுக்கு ஒரு சிலரில் ஒரு விருப்பத்துக்கு மாற்றமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு கிடைக்க போகுது. தொடர்ந்து ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சியெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் ஒரு மூலப்பொருளோ வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கூட பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு தான். விற்பனை எல்லாமே குறைக்க வேண்டிய சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கும். சந்தையோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த காலத்தில் செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபம் இந்த காலத்தில் பார்க்க முடியலாம். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சாதகமான பலன் இருந்தாலும் கூடுதலான எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டிய காலம்தான். கொஞ்சம் கடுமையான பண நெருக்கடிங்கிறது இது வரைக்குமே ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்துமே நீங்கள் புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே குறைச்சிக்க பாருங்கள். படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே கிரகநிலை பொறுத்த வரைக்குமே இப்போ சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாங்க. நல்ல வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தேடி வரலாம். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலுமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். என்னதான் நீங்கள் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே சரி, உங்களை பயன்படுத்தி தான் செய்வாங்களே தவிர உங்களுக்கு உதவி யாருமே முன் வர மாட்டாங்க. அதனால் தன் கையை தனக்கு உதவிங்கிறது தான் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு பாடமாக அமையும். பெரும்பாலும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாகவும் நீங்கள் முழு கவனம் செலுத்துறது நல்லது. நிதி நெருக்கடி எல்லாமே சந்திச்ச அந்த சூழ்நிலையில் ஒரு உண்மையான நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனால் இனி வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது நீங்கள் ஒரு மாற்றமாக கொண்டு வர போகிறீங்க. பல விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்காட்டாக செயல்படக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. படிப்பில் தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக செயல்பட பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய சோமல் உணவை தவிர்க்கிறது நல்லது. எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் இந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது ஒரு அவசியமான விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட பழக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நட்பு உங்களுக்கு சரியில்லை, அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலகி இருக்கிறது அந்த காலத்தில் நல்லது. எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தீர ஆலோசனை செஞ்சு படிங்க. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஆசிரியர்களோட வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுறது நல்லது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே என்னதான் பாடுபட்டாலுமே பலன் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அடிப்படை வசதி கூட உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்க முடிஞ்சிருக்காது. என்றைக்கோ ஏற்பட்ட கடன் சுமை எல்லாமே இப்போ நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதம் சண்டைன்னு தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இரவு நேரத்தில் கூட கண்டிப்பாக ஒரு சரியான தூக்கம் இல்லாத சூழ்நிலையை நீங்கள் சந்தித்து வந்துட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது. புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்க பாருங்கள். கடன் எல்லாமே படிப்படியாக குறைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையை ஒரு தகுந்த மகசூலை எடுத்து நீங்கள் பயிர் செய்கிறது நல்லது. இதனால நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பண வருமானம் சிறப்பாக இருந்தாலுமே குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசை புண்படுற மாதிரி தான் பேச்சுகள்ங்கிறது அமையும். மற்ற பெண்களோட பேசுகிறப்பே சரி, இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமைங்கிறது கடைபிடிக்கிறது நல்லது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதா உங்களுக்கு ஒரு சால சிறந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்மந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வரவுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் பின்னாடியும் கொஞ்சம் செலவெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதையுமே சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை எல்லாமே கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். மற்றவங்க கிட்ட அனாவசியமாக பேசுறது வேண்டாம். எந்த தருணத்திலும் இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமையை இழக்காதீங்க. நிதானத்தோட கடைபிடிங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத உணர்ந்துட்டாவே போதும். மீன ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜையில் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு காலையிலோ மாலையிலோ தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா தீப ஒளியை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு அளவில்லாத சக்தி கொடுக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் ஒரு சிறப்பான பலனை வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த தீப ஒளியை நம்ம வீட்டில் ஏற்றுறதும் கோவில்களை ஏற்றுறதும் தான்.
தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். பெருமாள் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்தும் ஒரு நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.